ஹாய் மக்களே. நேற்று கர்நாடகால 8000 பேருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு மக்களே. எந்த இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சு, இவ்வளவு பெரிய இந்தியாவிலே அதிக ஸ்டேட்டு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அதிகம் உள்ள ஸ்டேட்டு தேர்டு, எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரியல மக்களே. அதனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எஸ்பெஷலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், அது ஸ்ப்ரெட் ஆகாது, இருந்தாலும் அவேர்னஸ்க்காண்டி சொல்கிறேன். இந்த டிஷ்யூ பாக்ஸ் இருக்கல, பாத்ரூம் எல்லாம் இருக்கும், பப்ளிக் பிளேஸ் டிஷ்யூ பாக்ஸ், அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் ஆகாது, அவேர்னஸ்க்காண்டி சொல்கிறேன். அந்த டிஷ்யூ பாக்ஸ்ல ரோலான் யூஸ் பண்ணதுல ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் இந்த திரவத்தை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் போய் யூஸ் பண்ணுவீங்க, அது மூலமா பரவுறதுக்கு சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் செய்யறாங்க. இது மாதிரி நியூஸ் படிச்சேன், அது உண்மையான ப்ரூஃபா என்னன்னு தெரியல, அவேர்னஸ்க்காண்டி சொல்றேன். 4 விஷயம் மூலமா ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகும். ஒன்று பிரஸ்ட் ஃபீடிங் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும், 2வது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும், 3வது இந்த இன்ஜெக்டடான நீடில் சிரஞ்சி மெடிக்கல் இதுல ஸ்ப்ரெட் ஆகும், 4வது அனல் செக்ஸ். பார்த்துட்டு இருக்க ஏழை எளிய மக்கள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போவீங்க, அந்த சின்ன சாதாரண தலைவலி ஜுரத்துக்குலாம் போய் ஊசி போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க கண்ணு முன்னாடி பாருங்க, பாக்கெட்ல இருந்து புது பாக்கெட்ல பிரிக்கிறாங்களா, எக்ஸ்பைரி டேட் அவைலபிள் இருக்கா, எல்லாத்தையும் பாருங்க. கண்ணு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊசி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாதாரண சின்லியான ஜுரத்துக்கு இதுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போய் இது பண்ணிக்காதீங்க. அடுத்தது, பார்த்துட்டு இருக்க மக்கள்ல யாராவது ஹெச்ஐவி பாசிட்டிவ் யாராவது இருந்துச்சுன்னா நல்லா பாதுகாக்கணும், கடவுள் பாதுகாக்கணும். அல்லா வில் ஃபர்கிவ் அஸ் அண்ட் காட் வில் ப்ரொடெக்ட் அஸ். யாரும் இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா டாக்டர் செபின்னு ஒருத்தர் இருந்தாரு, கிட்டத்தட்ட 1994 1989 13-15 பேஷண்ட் கியூர் பண்ணி தன்னோட அம்மாட்ட போய் சொல்லியிருக்காரு, நான் இத்தனை பேஷண்ட் கியூர் பண்ணிருக்கேமா அப்படின்ட்டு. டோன்ட் பி சோ ஹாப்பி அண்ட் டோன்ட் வரி, திஸ் டைம் தே கேன் கேட்ச் யூ அப்படின்னு இருக்காங்க அவங்க அம்மா டாக்டர் செபிட்ட. ஏண்டா இந்த மெடிக்கல் மாஃபியாங்கிறது ட்ரில்லியன் டாலர் பிசினஸ் மக்களே. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எல்லாமே இயற்கை நிறைய இந்த எய்ட்ஸுக்கு உண்டான மருந்துலாம் நிறைய இருக்கு, ஆனா மக்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தெரியப்படுத்த மாட்டாங்க. சேமஸ் கேன்சரும் அப்படித்தான். அது ஒரு மனநோய் வந்துருச்சுன்னா அந்த மனநோயை நம்மளை போட்டு சாவடிச்சிடும். அதனால வந்திருந்தவங்க யாராவது ஹெச்ஐவி பாசிட்டிவ் எஃபெக்ட் அவனை பார்த்துருந்தீங்கன்னா கடவுள் பாதுகாக்கட்டும். இருந்தீங்கன்னா டாக்டர் செபி கொடுத்த மருந்து நிறைய கூகுள்ல இருக்கு. என்னைக்காவது நாள் சாப்பிட போறோம், எவ்வளவு ரோட்ல போய் எது திங்கிறோம், கேட்டுட்டா சாப்பிட்றோம். அதனால ஒண்ணு இப்ப இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, மேபி கியூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த அனல் செக்ஷன் ஒரு விஷயம் சொன்னேன். முகமது நபி மதத்தை ப்ரீச் பண்ண நினைக்காதீங்க. முகமது நபி ஒரு விஷயத்த தடை பண்ணிருக்காங்க, மலைப்பாதையில உறவு கொள்றத தடவுக்கு செஞ்சிருக்காங்க. அதாவது பிங்க் வாரத்துல செக்ஸ் பண்றதை தவிர இது பண்ணிருக்காங்க, அனல் செக்ஸ். அதுல காண்டம்ஸ் யூஸ் பண்ணாம செக்ஸ் பண்ணோம்னா கொடிய நோய் வரும். ப்ராஃபட் முகமது சொல்ற வார்த்தை இப்போதான் இன்டைரக்டா சொல்லுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. டேக் கேர்.